எங்கள் மாநிலம் 60,000 கோடி ரூபாய் ஒன்றியத்துக்கு தருகிறது. ஆனால் எங்களுக்கு திரும்பி கிடைப்பது என்ன? எங்கள் மாநிலம் என்ன கையேந்தி இருக்கும் மாநிலமா? இப்படி கேட்டது யார் தெரியுமா? 2012ஆம் ஆண்டிலே குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் மதிப்பிற்குரிய இன்றைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் வைத்த கோரிக்கைக்கு எந்த காலத்தில் அந்த பணிகள் எல்லாம் முடிவடையும் என்று ஒரு கேள்வியை கேட்டார். மதுரையில் எய்ம்ஸ் அறிவித்ததை போல் நிச்சயமாக இல்லாமல் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டி முடிக்கப்படும். 30% மட்டுமே இந்த திட்டத்துக்கான நிதி ஒன்றிய அரசிலிருந்து வருகிறது. ஆனால் பேர் என்ன தெரியுமா? பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு பேர். அந்த பேரு பெத்த பேரா தான் இருக்குது. ஆனா தாகலீடு இந்த கைகுலுக்களை நம்பி வைத்துக் கொண்டு அவர்களும் கண்மூடித்தனமாக உடனடியாக இந்த பணிகளை எல்லாம் ஆரம்பித்து இந்த பணிகளை எல்லாம் நடத்தலாம் என்று பார்த்தால் அந்த பணிகள் கைகுலுக்கத்தோடு முடிந்து விட்டதை போல கைகுலுக்கினார்களே ஒழிய கண் திறக்காமல் போய்விட்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வைத்திருக்கிறேன். அது தொடர்ச்சி பல்வேறு குழுக்கள் வந்தாங்க. சென்ட்ரல் கமிட்டி வந்தது, அது தொடர்ச்சியாக பல அமைச்சர்கள் கூட வந்தார்கள். ஆனால் எல்லாரும் வந்தார்களே ஒழிய நான் இந்த அவையிலே நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடி வரை பேரவை துணைத் தலைவர்களே கிராமத்தில் எங்கள் ஊரில் கிராமத்தை சொல்லுவாங்க, ஒரு அம்மஞ்சல்லி கூட நம்ம கையில் கொடுக்காது இருக்கக்கூடிய ஆட்சி. ஆக நீங்கள் சொல்கிற கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல, உங்களுக்கு சாதகமாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். நீங்க பேசுறது எதுவும் அவை குறிப்பில் யாராவது? பேரவை தலைவர் அவர்களே, 2024-2025 ஆண்டிற்கான மாண்புமிகு உறுப்பினர்கள், நீங்க பேசுறது எதுவும் அவை குறிப்பில் யாராவது? இந்த பிரச்சனை நேற்று தீர்த்து வைக்கப்பட்டு விட்டது. மாண்புமிகு அமைச்சர், நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்தின் மீது என்னுடைய பதிலுரையை வழங்குவதற்கு வாய்ப்பு தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த பிரச்சனை பண்றீங்க. இது ஏற்கனவே ஆளுநர் உரையில மிக தெளிவாட்டு விரிவாட்டு அதுல குறிப்பிட்டிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சரவை எழுதி கொடுத்ததுல தெளிவா இருக்கு. ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுத்தால் மட்டும்தான் அது நடைமுறைப்படுத்த முடியும். நீங்க அரசியலுக்காகவோ எதுக்காகவோ மக்கள் தொகை கணக்கெடுக்கத மாநில அரசு எடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை சொல்றதுனால அது எடுக்கிறதுனால நடைமுறைப்படுத்ததை யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி கேளுங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி 10 ஆண்டுக்கு ஒரு முறை ஒன்றிய அரசு மட்டும்தான் மக்கள் தொகை கணக்கெடுக்க முடியும். அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அழுத்த திருத்தமாக எந்தெந்த அமைச்சகத்துக்கு நடுவண் அரசுக்கு எழுத வேண்டுமோ அதுல ரொம்ப குறியா இருக்கிறாங்க. உடனடியா எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்க கருத்தை தான் இந்த அரசும் முதலமைச்சரும் உறுதிப்படுத்தியிருக்காங்க நேற்று நீங்க பேசும்போதே. அதனால இது மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்கனவே உங்க கருத்தோட ஒத்த கருத்தா இருக்காங்க. ஆகவே இது தேவையில்லைன்னு சொல்லிருக்கேன். மாண்புமிகு நிதி அமைச்சர் பதில் சொல்லுங்க. தயவு செய்து அமருங்க, தயவு செய்து அமருங்க. இல்ல வேற எதுவும் அழுத்தறதுன்னா நீங்க முடிவு எடுத்துக்கலாம். நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பிரச்சனை இந்த அவையில் பேசப்பட்டிருக்கிறது. இங்கே அவைத் தலைவர் அவர்கள் பேரவைத் தலைவர் சொன்னது போல பட்ஜெட்டிலும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது, சட்டமன்றத்திலும் பல நேரங்கள் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அதே போல் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதே போல் வேல்முருகன் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய ஜி.கே. மணி அவர்களும் பல முறை நேரடியாக வந்து என்னை சந்தித்து இது குறித்து பிரச்சனையை சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது குறித்து நாங்கள் விளக்கமாக அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நீங்கள் சொல்கிற கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல, உங்களுக்கு சாதகமாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விளக்கத்திற்கு பிறகு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் ஏதும் தடை சொல்ல விரும்பவில்லை. மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள்.
தெரிய போதும். இல்ல முதலமைச்சர் சொல்லியாச்சு, நிதி அமைச்சர் பதில் சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல தயவு பண்ணி உட்காருங்க ப்ளீஸ், தயவு செய்து உட்காருங்க. உங்க விருப்பம் தான் என் விருப்பம். முதலமைச்சர் சொன்னதுக்கு அப்புறம் அதுல நீங்க கொஸ்டின் பண்ணது நியாயமா தெரியல. தயவு செய்து அமருங்க. தயவு செய்து மாண்புமிகு அமைச்சர் தயவு செய்து அமருங்க. எல்லாம் விவரம் தெரிஞ்ச ஆளு ஜி.கே. மணி அவர்கள், படித்தவங்க, ஆசிரியருக்கு படிச்சிருக்க, உட்காருங்க. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் நீங்க சொன்னா அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தத்தில் இருக்கலான்னு எனக்கு தெரியல. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள், நிதியமைச்சர் அவர்கள் இந்த நிதி அறிக்கையின் மீதான விவாதத்திற்கு அவை முன்னவர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பாட்டாளி கட்சியினுடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் அவருடைய கோரிக்கையை சொன்னார்கள். அவருடைய கோரிக்கைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களே தெளிவான ஒரு பதிலை சொன்னார்கள். அதற்கு பிறகும் அவர்கள் சபையை நடத்த முடியாமல் அவருடைய கோரிக்கையை வற்புறுத்துகிறார்கள். நாங்கள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது, மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் பதிலளிக்க வேண்டும். சபையை நடத்துவதற்கு தாங்கள் தான் உதவ வேண்டும். மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லுங்க. இல்ல பேசியாச்சு இருங்க. முதலமைச்சர் பதில் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இன்னும் பேசணும்னு நினைச்சா என்ன சபை மரபு? நீங்க நீண்ட மூத்த அமைச்சர் உறுப்பினர், நீங்க எப்படி சொல்லலாம்? உங்க கருத்தை சொன்னீங்க, அதுக்கு முதலமைச்சர் தெளிவான பதில் சொன்னதுக்கு பிறகு நீங்க அதுக்கப்புறம் என்ன நியாயம் இருக்கு சொல்லுங்க. நீங்க இந்த சபை மரபை நீங்க எப்படி காப்பாற்ற? இல்ல நீங்க உட்காருங்க, நீங்க உட்கார சொல்லுங்க, உட்காருங்க. மாண்புமிகு நிதி அமைச்சர் பதில் சொல்லுங்க. தயவு செய்து பிளீஸ், தயவு செய்து சொல்றேன், அமருங்க. நிதி அமைச்சர் ஏங்க, நீங்க முதலமைச்சர் அவர்கள் நம்ம டாக்டர் ஐயாவும் அன்புமணி ஐயாவும் வந்து சொல்லி, நீ உங்களையும் சேர்த்து சொல்லி, நான் இப்படி பரிசீலனை இருக்கு, நான் இப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமும் நீங்க எழும்புனாக்கி நீங்க தான் சொல்லணும். மாண்புமிகு நிதி அமைச்சர் பதில் சொல்லுங்க. தயவு செய்து உட்காருங்க. தயவு செய்து நீங்க பேச ப்ளீஸ் உட்காருங்க. நீங்க நிதி அமைச்சர் வாசிக்க பதில் சொல்லுங்க. 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை 16 மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் அரசுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தலைவர் அவர்களே, கல்வி என்ற அறிவாயுதத்தை வைத்துதான் எதிர்காலத்தை நாம் வென்றெடுக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய அளவில் பள்ளிகளுக்கு புதிய வகுப்பறைகள் கட்டிட 1000 கோடி ரூபாய் இந்த அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 15,000 திறன் மிகுந்த வகுப்பறைகள் கட்ட 300 கோடி ரூபாய். அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கையை அதிகமாக்கும் வகையில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் மூலம் 28,749 மாணவர்கள் அவருடைய முழு கல்வி செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ள 511 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. புதுமை பெண் திட்டத்தைப் போலவே அரசு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ் புதல்வன் திட்டத்திற்காக 360 கோடி ரூபாய். அரசு பள்ளி மாணவர்கள் வெளிநாட்டில் பட்ட மேற்படிப்பை தொடர உதவித்தொகை என அரசு பள்ளி மாணவர்களை சிகரம் தொட வைக்க பல்வேறு முயற்சிகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்று மக்களிடத்திலே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன. தலைவர் அவர்களே, ஒரு ஆணாதிக்க சமுதாயத்தில் கணவரை இழந்த பெண்கள், தந்தையை இழந்த குழந்தைகள் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் என்ற கருத்துக்கள் உண்டு. ஆனால் கள நிலவரப்படி தாயை இழந்த பல குழந்தைகள் கேட்பாரற்று வாழ்ந்து வருவது இன்று தெரிய வருகிறது. எனவேதான் அவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த புதிய வறுமை ஒழிப்பு திட்டத்தில் ஆதரவற்றோர், ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள், மனநலம் குன்றியோர், மாற்றுத்திறனாளிகள் கொண்ட குடும்பத்திற்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு உரிய உதவிகள் எல்லா வகையிலும் வழங்கப்படும். புற உலக சிந்தனையற்ற மதியிறுக்கம் கொண்டவர்களுக்கு 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்திறன் மையம் அமைக்கப்படும் என்கின்ற அறிவிப்பு இன்று நாடு முழுவதும் மிகப்பெரிய பாராட்டை பெற்று வருகிறது.
திருநங்கைகளாக தங்களை அறிவித்துக் கொண்டவர்கள் கல்லூரி படிப்பை பெற்றோர் மற்றும் உறவினர் ஆதரவின்றி தொடர முடியாத சிக்கல் குறித்து நாளிதழிலே வெளிவந்த செய்தி ஒன்றை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றபோது அவர்களுக்கென்றே ஒரு தனியாக திட்டம் ஒன்றை வகுப்பதற்காக அவர்கள் உத்தரவிட்டார்கள். முதலமைச்சருடைய ஆலோசனைப்படிதான் திருநங்கையாக கல்லூரி படிப்பு முழு கல்வியும், திருநங்கையாக இருக்கக்கூடியவருடைய கல்லூரி படிப்பு முழு கல்வி செலவையும் அரசே ஏற்கும் என்ற அந்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு நாளிதழிலே வந்த ஒரு பெட்டி செய்தி கொள்கை முடிவாக மாறக்கூடிய ஒரு அதிசயம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிகழ்ந்திருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். தமிழ் சமூகத்தின் கடைக்கோடி தேடிச் சென்று உதவுவதுதான் சமூக நீதி தத்துவத்தின் திராவிட மாடல் அரசினுடைய அடிப்படை கொள்கை. தலைவர் அவர்களே, கனித்தமிழ் மாநாடு நடத்தி புதிய மென்பொருள் தொழில்நுட்பம் உருவாக்க உரிய நிதி இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அறிவியல் தமிழ் அறிமுகப்படுத்தப்பட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் இந்த அரசு பயணித்து வருகிறது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பசுமை வழி பயணத்தை செம்மைப்படுத்திட, பசுமை ஆற்றல் உருவாக்கிடவும், கடற்கரைகளை பாதுகாத்து நீதல் மீட்சி இயக்கம், கான்கிரீட் கட்டடங்களிடையே பசுமை பரப்பை உயர்த்திட நகர்ப்புற பசுமை இயக்கம், அடையாறு நதியை சீரமைப்பதற்கு மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் நதிக்கரை மேம்பாடு, நீலக்கொடி கடற்கரைகள், மின் பேருந்துகள் என பசுமை முயற்சிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு எங்கும் கட்டமைப்பு திட்டங்கள் குறித்தான அறிவிப்புகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றன. சென்னை மட்டுமின்றி தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் சாலைகள், உயர்மட்ட பாலங்கள், புதிய குடிநீர் திட்டங்கள், வடசென்னை வளர்ச்சிக்கான சிறப்பு நிதி, 3000 புதிய பேருந்துகள் என தொலைநோக்கு திட்டங்கள் பலவும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. புதிய தொழில் வளர்ச்சியை உருவாக்கிட சிப்காட், சிட்கோ நிறுவனங்கள் மூலம் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜவுளி தொழிலை நவீனமாக்க ஒரு திட்டம், அந்த தொழில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல தொழில்நுட்ப ஜவுளி குறித்த ஒரு புதிய திட்டமும் கொள்கையும் இப்போது இந்த மாமன்றத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பழங்குடியினர் மொழியிலையும் பாதுகாக்க ஒரு திட்டம் மிக சிறப்பான வகையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு மாபெரும் தமிழ் கனவுகளை முன்வைத்து செதுக்கப்பட்ட இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் அறிவிப்புகள் தமிழர்களின் வாழ்வை வளம் பெறச் செய்யும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். பேரவை துணைத் தலைவர்களே, தமிழ்நாடு அரசினுடைய நிதியிலிருந்து செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களுடைய நிலை குறித்து நான் இந்த பேரவையினுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். பொதுவாக ஒன்றிய அரசு சொல்லுகிறது, இப்போது கூட சொல்லுகிறார்கள், என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுடைய பெயரில் தான் தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை சொல்லுகிறது என்று ஒரு திட்டமிட்ட பிரச்சாரத்தை இப்போது அண்மை காலமாக ஒரு பரப்புரையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு தங்களுடைய திட்டங்கள் என்று பெருமை கூறும் திட்டங்களிலேயே தமிழ்நாடு அரசில் தான், நம்முடைய தமிழ்நாடு அரசு தான் அதில் பெருமளவிலே பங்கு வைக்கிறது என்பதை நான் இந்த மாமன்றத்திற்கு விளக்குவது என்னுடைய கடமை. உதாரணத்துக்கு பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம், ஊரக பகுதிகளில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு அலகில் ஒரு யூனிட் ஒரு வீடு கட்டுவதற்கு 1.2 லட்சம் ரூபாய் அதில் இருக்கக்கூடிய மொத்த மதிப்பீடு. இதில் 72,000 ஒன்றிய அரசினுடைய பங்காக வருகிறது. மாநில அரசினுடைய பங்கு 48,000 நம்ம கொடுக்கிறோம். ஆனால் இதில் குறிப்பாக நீங்கள் கவனிக்க விடுவது, கிராமங்களிலே இந்த வீடுகளை கட்டுவதற்கு இந்த தொகை போதவில்லை. நாம் அங்கிருந்து பெருமளவிலே வந்திருக்கிறோம். கிராமத்தில் போய் இந்த 1.2 லேக்கில் இந்த 1.2 லட்சத்தில் நம்ம ஒரு வீடு கட்ட முடியலை. எனவே தான் கிராமங்களில் இந்த தொகை போதவில்லை என்று தமிழ்நாடு அரசே அடிஷனல் ரூஃபிங் காஸ்ட் என்று கூடுதலாக 1.2 லட்சம் ரூபாய் இப்போது அதற்கு நம்ம சேர்த்து வழங்குகிறோம். ஆக மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிற்கு 2.4 லட்சம் ரூபாய் அதற்கு மதிப்பீடாகிறது என்றால் ஒன்றிய அரசினுடைய பங்கு வெறும் 72,000 மட்டும்தான். ஆனால் மாநில அரசனுடைய பங்களிப்பாக கொடுப்பதற்குடைய பங்கு எவ்வளவு தெரியுமா? 1,68,000 ரூபாய் நம்முடைய தமிழ்நாடு அரசு அளிக்கும். ஆனால் இதுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தான் கொடுக்கிறோம். ஆனால் 30% மட்டுமே இந்த திட்டத்துக்கான நிதி ஒன்றிய அரசிலிருந்து வருகிறது. ஆனால் பேர் என்ன தெரியுமா? பிரதம மந்திரி ஆவாஜ் யோஜனா அப்படின்னு பேர். பேரு அந்த பேரு பெத்த பேரா தான் இருக்குது. ஆனால் தாகலீடு இது. அதற்கான அடிப்படையான பணம் எங்கே இருந்து வருகிறது என்று கேட்டால் நாங்கள் தான் கொடுத்துருக்கோம். அங்கிருந்து ஒரு பணமும் வரல. அதே போல நான் ஒரு வரலாற்று செய்தி சொல்லும், நாட்டிலேயே முதன்முறையாக ஆதி திராவிட பெருமக்களுக்கு கான்கிரீட் வழங்கியது முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் வழங்கினார். 1970 முதன்முறையாக குடிசை மாற்று வாரியத்தை அவர் வழங்கினார். அதே போல 2010 கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை அவர் அமல்படுத்தினார். அவர் 2010 கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் வந்தது. 14 வருடங்கள் கழித்து அந்த தந்தையின் கனவை இன்றைக்கு மகன் நிறைவேற்றுகிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள்
குடிசை இல்லாத அந்த தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு கலைஞருடைய கனவு இல்லம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். எனவே ஒன்றிய அரசினுடைய சார்பிலே வழங்கப்படும் தொகை போதாது என்றுதான் இப்போது கலைஞருடைய கனவு இல்லம் என்கின்ற இந்த திட்டத்தை, புதிய திட்டத்தை நம்முடைய அரசு அறிமுகப்படுத்தி இந்த வீடுகளை 3.5 லட்சம் ரூபாய் செலவிலே கட்டுவதற்கு நாங்கள் அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். அது அன்னியிலே ஏற்கனவே கட்டி தந்திருக்கக்கூடிய 2.5 லட்சம் பழைய வீடுகளை பராமரிப்பதற்கு 2000 கோடி ரூபாய் இந்த நிதிநிலை அறிக்கையிலே நாம் இன்றைக்கு நிதியை அறிவித்திருக்கிறோம். கிராமப்புறங்களுடைய நிலைமை இப்படிதான் பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறங்களிலே கட்டக்கூடிய பிரதம மந்திரி வீடு கட்டக்கூடிய திட்டத்திற்கு நீங்கள் பார்த்தா ஒன்றிய அரசினுடைய பங்கு வெறும் 1.5 லட்சம் தான். ஆனால் மாநில அரசினுடைய பங்கு 7 லட்சமாக அது இருக்கிறது. அதே போல முதல்வருடைய கிராம சாலைகள் திட்டம் என்பது பிரதம மந்திரியுடைய கிராம சாலைகள் திட்டத்தினுடைய இன்னொரு மறு உருவாக்கம் என்பதாக ஒரு பிரச்சாரத்தை சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த முதலமைச்சருடைய கிராம சாலை திட்டத்தினுடைய முழு பணமும், முழு செலவும், முழு நிதியும் மாநில அரசு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்தான் செயல்பட்டு வருகிறது. ஆனால் மறுபுறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரியுடைய கிராம சாலை திட்டம் PMGSY பார்த்தீங்கன்னா 1945 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவுகளுக்கு ஒன்றிய அரசு இதுவரை எந்த விதமான ஒப்புதலையும் தரவில்லை. அதே போல ஊட்டச்சத்தை உறுதி செய், மாதிரி பள்ளிகள் ஆகிய இந்த திட்டங்கள், அறிவிக்கக்கூடிய திட்டங்களுக்கும் மாநில அரசு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து சொல்லியிருக்குது. நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ரொம்ப உயர்வாக சொல்லிட்டு வர்றீங்க. அதுலேயுமே என்ன சொல்லியிருக்கீங்க, காலை உணவு வழங்கப்பட்டு ஒன்றும்னு சொல்றீங்க. ஆனால் எங்கேயுமே அதை செயல்படுத்தலை. ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்தான் மாணவர்களின் நலனை கொண்டு நாட்டிற்கே முன்னோடி திட்டமாக இந்த காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி வரலாற்றிலே முத்திரை பதித்திருக்கிறார். எனவே தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இத்தகைய திட்டங்கள் தான் நாடு முழுமையாக பின்பற்றக்கூடிய அளவிலே மாதிரி திட்டங்களாக இன்றைக்கு உருவாக்கி நாட்டையும் பிற மாநிலங்களையும் வழிநடத்த செல்லக்கூடிய நல்ல திட்டங்களாக இவை வந்திருக்கிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, பேரிடர் மேலாண்மை, இந்த மிக்ஜாம் புயல், அதே போல நம்முடைய சென்னை மாநகரத்தை ஒட்டியும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இப்பாதிப்புகளை சீரமைப்பதற்காக ஒன்றிய அரசிடத்திலிருந்து நாம் 19,650 கோடி ரூபாய் மாநில அரசுக்கு நீங்கள் நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். அதே போல தென் மாவட்டங்களிலே வரலாறு காணாத மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பெரும் பாதிப்பினை தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் எதிர்கொண்டிருக்கிறது. இதற்காக நம்ம 18,214 கோடி ரூபாயாக ஒன்றிய அரசிடமிருந்து தற்காலிக மற்றும் நிரந்தர சீரமைப்பு பணிகளுக்காக நிதி வழங்குமாறு நாம் கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பேரிடர் நிகழ்கிறதோ இல்லையோ, நம்ம 2 பேரும் இந்த நான் குறிப்பிட்டிருக்க சொல்லியிருக்கக்கூடிய பணம் இந்த 2 கட்டமாக கேட்டிருக்கோம். ஒன்று மிக்ஜாம் புயலுக்கு கேட்டிருக்கோம், இன்னொன்று தென் மாவட்ட புயலுக்கு கேட்டிருக்கோம். ஆனால் அங்கேருந்து என்ன நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க, பேரிடர் வருகிறதோ வரவில்லையோ, இந்த 15வது நிதிக்குறியின் பரிந்துரை அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் ரெகுலராக ஆண்டுதோறும் விடுவிக்கக்கூடிய அந்த மாநில பேரிடர் நிவாரண நிதியினுடைய 2வது தவணையை மட்டும்தான் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 2வது தவணையை மட்டும் கொடுத்து விட்டு ஒன்றிய அரசு ஏதோ பெரிய அளவில் நமக்கு நிதி உதவியை செய்துவிட்டது போல ஒரு பிம்பத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கட்டமைக்க பார்க்கிறார்கள் தேர்தல் காரணங்களால். அது தொடர்ச்சி பல்வேறு குழுக்கள் வந்தாங்க, சென்ட்ரல் கமிட்டி வந்தது, அது தொடர்ச்சியாக பல அமைச்சர்கள் கூட வந்தார்கள். ஆனால் எல்லாரும் வந்தார்களே ஒழிய, நான் இது இந்த அவையிலே நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடி வரை பேரவை துணைத் தலைவர்களே, கிராமத்தில் எங்கள் ஊரில் கிராமத்தை சொல்லுவாங்க, ஒரு அம்மஞ்சல்லி கூட நம்ம கையில் கொடுக்காது இருக்கக்கூடிய ஆட்சி. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த பாரபட்சமா என்ற கேள்வி இயற்கையாக எழுகிறது. காரணம், தமிழ்நாடு மட்டுமல்ல, 2023 குஜராத்தில் வெள்ளம் வருகிறது, பிபர்ஜாய் புயல். எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 338 கோடி கொடுத்தீங்க. அசாமில் 2022 வெள்ளம் வந்தது, 250 கோடி கொடுத்துருக்கீங்க. 2022 கர்நாடகாவில் வெள்ளம் வந்தது, 939 கோடி கொடுத்தீங்க. குஜராத் புயலுக்கு 1000 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள் 2021. மத்திய பிரதேசத்தில் 21 வெள்ளம் வரும்போது 600 கோடி கொடுத்தீங்க. பீகாரில் வெள்ளம் வந்தபோது 1038 கோடி கொடுத்துருக்கீங்க 2021. கர்நாடகா வெள்ளம் 21 1623 கோடி ரூபாய் கர்நாடகாவுக்கு வழங்கியிருக்கிறீங்க. ஆக இத்தனை மாநிலங்களுக்கும் வெள்ள பாதிப்புகள், புயல் பாதிப்புகளே பணம் வழங்கி நிதி வழங்கி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த பாரபட்சியம் ஏன் காட்டுகிறது என்ற கேள்வியை நான் இந்த சட்டமன்றத்திலே வைக்க விரும்புகிறேன். இந்த ஏழை எளிய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரே காரணத்தினால் நம்முடைய ஒன்றிய அரசு இந்த பாரபட்சத்தை காட்டுவதாக நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.
ஆனால் எந்த நேரத்திலும் நீங்கள் எந்த ஒரு 10 பைசா கூட நீங்கள் இந்த புயலுக்கு கொடுக்காத அதே சூழ்நிலையில் நம்முடைய அரசு மிக்ஜாம் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களில் உள்ள 24.25 லட்சம் குடும்பங்களுக்கு தலா 6000 ரூபாய் என 1486 கோடி ரூபாயை நிவாரணமாக கொடுத்திருக்கிறது. தென் மாவட்டங்களிலே கடுமையாக பாதிக்கப்பட்டு வாழ்வாரம் அந்த குடும்பங்களுக்கு 6000 ரூபாய் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் என்று மொத்தம் 30.94 லட்சம் குடும்பங்களுக்கு 540 கோடி ரூபாய் செலவிலே தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு நிவாரணம் வழங்கியிருக்கிறது. சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் மற்றும் பழுதுபார்த்தல் செய்வதற்கு 385 கோடி ரூபாய், பயிர் சேத நிவாரணம் 250 கோடி ரூபாய், தற்காலிக மற்றும் நிரந்தர சீரமைப்பிற்காக நெடுஞ்சாலைத்துறைக்கு 725 கோடி ரூபாய், நீர்வளத்துறையில் சீரமைப்பு பணிகளுக்காக 630 கோடி ரூபாய், சேதமடைந்த மீன்பிடி படகுக்கு நிவாரணம் 15 கோடி ரூபாய், கால்நடைகள் வழங்குவதற்கு கடன், உப்பள தொழிலாளருக்கு உதவி, அதே போல பள்ளி மற்றும் கல்லூரி சான்றிதழ் மற்றும் பாட பங்குத்தங்கள் வழங்குதல் என்று அத்தனையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் அண்மையிலே தூத்துக்குடிக்கு வருவதாக நான் அறிகிறேன். நிச்சயமாக அவர் வருகிறதற்கு முன்பாகவோ அது வருவதை ஒட்டியோ நம்முடைய தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியை ஒன்றிய அரசு வழங்கும் என்று நான் நம்புகிறேன். அதே போல விண்வெளி சாதனைக்கு அடிக்கல் நாட்ட வரக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சமவெளியிலே நடந்திருக்கக்கூடிய இந்த துயரத்தையும் கருத்திலே கொண்டு அதை தணிப்பதற்கான உரிய முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையை நான் இந்த அவையிலே தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல மெட்ரோ ரயில் திட்டம் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2ஆம் கட்டம் நம் நாட்டிலேயே ஒரு மாபெரிய கட்டமைப்பு திட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் வரக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு தன்னுடைய பங்களிப்பை வழங்கும் என்பதுதான் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட். 50% ஒன்றிய அரசு, 50% மாநில அரசு. நம்முடைய மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் கூட சென்னைக்கு வருகை புரிந்து நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்களோடு கைகுலுக்கி அதற்கான திட்டத்திற்கான அடிக்கல் எல்லாம் நாட்டினார்கள். இந்த கைகுலுக்களை நம்பி வைத்துக்கொண்டு அவர்களும் கண்மூடித்தனமாக உடனடியாக இந்த பணிகளை எல்லாம் ஆரம்பித்து இந்த பணிகளை எல்லாம் நடத்தலாம் என்று பார்த்தால் அந்த பணிகள் கைகுலுக்கத்தோடு முடிந்து விட்டதை போல கைகுலுக்கினார்களே ஒழிய கண் திறக்காமல் போய்விட்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வைத்திருக்கிறேன். அதை முன்பாகவே அவர்கள் கடைக்கன் பார்வை காட்டியிருந்தால் இந்த மாநிலத்திற்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு சேமித்திருக்க முடியும். இந்த திட்டத்திற்கு 17/8/21 அன்று திட்ட முதலீட்டு வாரியம் PIB ஒப்புதல் கொடுத்தது. ஆனால் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு ஒன்றிய அரசு இதுவரை எந்த விதமான ஒப்புதலையும் தரவில்லை. இதன் காரணமாக மாநில அரசே முழு செலவையும் நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. நமக்கு ஒப்புதல் தராமல் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அதே வேளையில் பார்த்து என்று சொன்னால் 2022 நாக்பூர் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டம், கொச்சி மெட்ரோ 2ஆம் கட்டத்துக்கு ஒப்புதல் தந்திருக்கிறார்கள். 2023 குருகிராம், பூனே மெட்ரோ திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசு ஒப்புதல் தந்திருக்கிறது. இந்த நியாயமற்ற செயலினால் மாநில அரசுக்கு இந்த வருடம் மட்டும் 9,000 கோடி ரூபாயும் அடுத்த வருடம் 12,000 கோடி ரூபாயும் கூடுதல் செலவு ஏற்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு தன்னுடைய கடமையை நிறைவேற்றாததால் மாநில அரசுடைய கடனும் பற்றாக்குறையும் மீண்டும் இதில் அதிகரித்திருக்கிறது. ஒன்றிய அரசு விரைவில் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதில் இப்போது வெளிநடப்பு செய்திருக்கக்கூடிய சமீபத்திலே மனம் மாறிய மைந்தனாக மாறியிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் இதற்கு குரல் கொடுப்பார் என்று நம்புகிறேன். நேற்றைய தினம் உரையாற்றி இருக்கக்கூடிய கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினரும் இதற்கு உரிய அளவிலே ஒத்துழைப்பார் என்று நான் திடமாக நம்புகிறேன். பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கூடுதல் வரி, மேல் வரி, செஸ் அண்ட் சர்சார்ஜஸ், நான் இங்கே ஒரு சின்ன கோட் சொல்றேன். எங்கள் மாநிலம் 60,000 கோடி ரூபாய் ஒன்றியத்துக்கு தருகிறது. ஆனால் எங்களுக்கு திரும்பி கிடைப்பது என்ன? எங்கள் மாநிலம் என்ன கையேந்தி இருக்கும் மாநிலமா? இப்படி கேட்டது யார் தெரியுமா? மாநில உரிமைகளுக்கு இத்தகைய பெரிய உரத்த குரல் கொடுத்தவர் வேறு யாரும் இல்லை. 2012ஆம் ஆண்டிலே குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் மதிப்பிற்குரிய இன்றைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அந்த மாநிலத்தினுடைய உரிமை குரல் குஜராத்திலே மாநில முதலமைச்சராக இருந்து எழுந்தது. அவர் அன்றைக்கு குஜராத்திலே இருந்து கேட்ட குரலைத்தான், அதே குரலைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமை குரலாக இங்கே இருந்து நாம் எழுப்புகிறோம் என்பதை நான் கவனப்படுத்த விரும்புகிறேன். ஒன்றிய அரசு தனது வரிகளை மாநிலங்களுக்கு எவ்வாறு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு 5 ஆண்டும் நிதிக்குழு ஒரு பரிந்துரை செய்கிறது. 10வது நிதிக்குழுவில்
6.64% என்ற நமது பங்கை தொடர்ந்து குறைத்து 15வது நிதிக்குழுவில் 4.8% குறைத்திருக்கிறது. தொடர்ந்து வரும் நிதிக்குழு நம்முடைய மாநிலத்திற்கு அநீதியை நம்முடைய மாநிலத்துக்கு அதிநிதி இழக்கிறது. இது போதாதென்று ஒன்றிய அரசு தனது வரிகள் மீது மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணத்தை, அதாவது செஸ் அண்ட் சர்சார்ஜஸ் விதிக்கிறது. நியாயமாக பார்த்தால் இந்த தொகையும் மாநில அரசுடன் பகிர்ந்தளிக்க வேண்டும். ஆனால் ஒன்றிய அரசு இந்த தொகையை தானே வைத்துக்கொண்டு திட்டங்களை தீட்டுகிறது. 21-22 செஸ் மற்றும் சர்சார்ஜ் மூலம் ஒன்றிய அரசு 5.8 லட்சம் கோடி ரூபாயை திரட்டியிருக்கிறது. 22-23 6.19 லட்சம் கோடி ரூபாய், 23-24 6.5 லட்சம் கோடி ரூபாய், 24-25 6.95 லட்சம் கோடி ரூபாய்க்கு இப்போது திட்டமிட்டிருக்கிறது. ஒரு கற்பனைக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். ஒன்றிய அரசு கூட்டாட்சி, ஏன்னா அது கற்பனையாக தான் சொல்கிறேன், ஏன்னா ஒன்றிய அரசு ஒரு காலத்திலும் கூட்டாட்சி தத்துவத்தை கடைபிடிக்க போவதில்லை. நான் கற்பனையாக கூட வைத்துக் கொண்டாலும் கூட ஒருவேளை அவர்கள் இந்த கூட்டாட்சி தத்துவத்தை கடைபிடித்து இதை மாநில அரசுகளுக்கு இந்த தொகையை பகிர்ந்து கொடுத்திருப்பார் என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கு மட்டும் 2021-22 9,000 கோடி ரூபாய் வந்திருக்க வேண்டும். 2022-23 10,300 கோடி ரூபாய் நம்ம இடத்துல வந்திருக்க வேண்டும். 23-24 10,900 கோடி ரூபாய் வந்திருக்க வேண்டும். 24-25 11,600 கோடி ரூபாய் நமக்கு கிடைத்திருக்கிறோம். இவையெல்லாம் நமக்கு கிடைத்திருந்தால் மாநிலத்தினுடைய கடன் சுமையும் பற்றாக்குறையும் நிச்சயமாக குறைந்திருக்கும். இது மாநிலத்தினுடைய சம்பந்தப்பட்ட, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தென் மாநிலங்கள் முழுவதுமே இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவிலே வந்திருக்கிறது. எனவே இது நாடு சார்ந்த ஒரு பிரச்சனையாகவே நான் இதை கருதுகிறேன் என்பதை இந்த மாமன்றத்துக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல டான்ஜோட், நம்முடைய மின் பகிர்மான கழகம், மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம் டான்ஜெட்கோ, அதற்கான இழப்பீட்டு நிவாரணத்தை பற்றி நம்முடைய எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார்கள். அதை குறித்து நான் அந்த மன்றத்திலே தெளிவாக்க விரும்புகிறேன். வரவு செலவு திட்டத்திலே நான் சொன்னதைப் போல ஒன்றிய அரசு நியாயமற்ற கடுமையான நிபந்தனைகளை விதித்து நமது நிதி நிலைமையை பாதிக்கும் வகையிலே செயல்பட்டு வருகிறது. ஒன்றாக மாநில அரசு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் மின் பகிர்மான இழப்பீட்டினை ஒன்றிய அரசு வகித்துள்ள கணக்கீட்டிற்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு வருடமும் மாநில அரசுக்கு வழங்க வேண்டும். இதன் விளைவாக இந்த வருடம் 17,117 கோடி ரூபாய் வழங்கியுள்ளோம். வருங்காலத்தில் 14,442 கோடி ரூபாய் வழங்க இருக்கிறோம். இதனால் தான் அதிக அளவில் இழப்பீட்டுத் தொகையை டான்ஜெட்கோவிற்கு வழங்க வேண்டிய கட்டாயம் எழுந்திருக்கிறது. எனினும் மாநில அரசின் துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறது. டான்ஜெட்கோ நிறுவன அமைப்பை மாற்றி அமைத்தல் அன்பன்லிங், இதனால் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மானத்தில் தனி கவனம் செலுத்த இயலும். அதிக வட்டியுள்ள கடன் குறைந்த வட்டி கடனாக மாறும். பசுமை ஆற்றல் மீது சிறப்பு கவனம் செலுத்த ஒரு புதிய நிறுவனம் இப்போது அதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல நேற்று பேசும்போது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மூலதன செலவுகளை பற்றி கூட கேட்டார். கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா மூலதன செலவிற்கு முக்கியத்துவம் அவர்கள் தரவில்லை என்பதை பல்வேறு தரவுகள் சொல்லுகிறது. 2011-12 ஆண்டில் 16,316 கோடி ரூபாயாக இருந்தது. 2021 ஆண்டில் 33,068 கோடி ரூபாயாக அது இருக்கிறது. 10 வருஷம் அவங்க தான் ஆட்சி பண்ணாங்க. இந்த 10 வருஷ ஆட்சியில் அவங்க செஞ்சிருக்க மூலதனத்துக்கான செலவு 16,732 கோடி ரூபாய் மட்டும்தான் உயர்த்தியிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆட்சி கடும் நிதி நெருக்கடியிலும் கூட நாங்கள் இந்த நேரத்திலே மாநிலத்தினுடைய வளர்ச்சியை ஈட்டுவதற்காக இந்த மூலதன செலவுகள் மாநிலத்தினுடைய வளர்ச்சியை கூட்டுவதற்காக இந்த 3 வருடத்திலே 33,068 கோடி ரூபாயாக இருந்ததை 12,000 கோடி ரூபாயில் சென்னை மெட்ரோ திட்டத்திற்காக நாம் உட்பட அந்த மெட்ரோ திட்டத்திற்கு 12,000 கோடி கொடுத்தது. ஏற்கனவே இந்த 33,068 சேர்த்து நீங்கள் பார்ப்பேன் சொன்னால் 59,681 கோடியாக உயர்த்தி இந்த பணிகளை நாம் செய்து விடுவோம். 3 ஆண்டுகளில் மூலதன செலவை 26,613 கோடி ரூபாய் நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்பதை இந்த அவைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அவங்க மூலதனத்தை செலவை உயர்த்தாமல் சென்றிருக்கக்கூடிய அந்த வருடத்திற்கும் சேர்த்து வரும் காலத்தில் நாங்கள் வரவு செலவு திட்டத்தில் மூலதன செலவிற்கான அதிக ஒதுக்கீடுகளை செய்து நம்முடைய மாநிலத்தை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மூலதன செலவுகளை பொறுத்தமட்டில் தற்போது 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை, அதே போல 10,740 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவை மற்றும் 11,368 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுரை போன்ற மாநகராட்சிகளில் மெட்ரோ ரயில் திட்டங்கள், நாமக்கல், பெரம்பலூர், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் மொத்தமாக 9,535 கோடி ரூபாய் அளவிலே கூட்டு குடிநீர் திட்டங்கள், அது சாலை மற்றும் பாலங்கள் மேம்பாட்டிற்காக 17,890 கோடி ரூபாய், போக்குவரத்து துறைக்கு 2,966 கோடி ரூபாய் என்று இந்த மூலதன செலவுகளிலே
தமிழ்நாடு அரசு எந்த அளவிலே நிதி ஒதுக்கி இருக்கிறது என்பதை நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். பேரவை தலைவர் அவர்களே, நேற்றெல்லாம் பேசுகிற போது கடன் பற்றியும் மிக அளவிலே பெரிய அளவிலே இங்கே விவாதங்கள் நடந்திருக்கிறது. பொருளாதாரத்தை பற்றியும் நிதி மேலாண்மை பற்றியும் எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாமல் பரபரப்பை உருவாக்கக்கூடிய ஒரே நோக்கத்தோடு எதிர்க்கட்சியினர் அரசினுடைய கடன் அளவை பற்றிய தவறான கருத்துக்களை முன்வைத்து சென்றிருக்கிறார்கள். எந்த ஒரு புள்ளிவிவரத்தை பார்க்கும் போதும் அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அதை பார்க்க வேண்டும். நாங்கள் 10 ஆண்டு காலத்தில் குறைவாக கடன் வாங்கினோம், ஆனால் அவர்கள் 3 ஆண்டுகளில் அதிகமாக கடன் வாங்கியுள்ளனர் என்று கூறுவது அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் 2011 வரவு செலவு திட்டத்தின் மொத்த மதிப்பு 1.02 லட்சம் கோடி ரூபாய் தான். மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2.51 லட்சம் கோடி ரூபாய் தான். ஆனால் இன்றோ வரவு செலவு திட்டத்தின் மொத்த மதிப்பு 4.12 லட்சம் கோடி ரூபாய் அளவும் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு 31.55 லட்சம் கோடி ரூபாய் அளவும் உள்ளன. இந்த அடிப்படையை கொண்டு கடனை பொறுத்தவரை அதை மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்புடன் ஒப்பிட வேண்டும். அதாவது மாநிலத்தின் பொருளாதாரம் வளர வர அந்த மாநிலத்தினுடைய கடன் வாங்கும் திறனும் அதை திருப்பிச் செலுத்தும் திறனும் அதிகரிக்கும். அந்த வகையில் 15வது நிதிக்குழு தமிழ்நாட்டுக்கு கடன் அளவு குறித்த சில வரம்புகளை நிர்ணயித்திருக்கிறது. அதன்படி 21-22 28.7 மொத்த உற்பத்தி மதிப்பில் தமிழ்நாட்டின் கடன் விகிதம் அந்த 28.7க்கு எதிராக 27.1. 22-23 15வது நிதிக்குழு வரம்பு 29.3. நம்முடைய தமிழ்நாட்டின் கடவின் விகிதம் 26.87. 23-24 15வது நிதிக்குழுவின் வரம்பு 29.1. நம்முடைய கடன் விகிதம் 26.72. அதே போல 24-25 அவர்களுடைய வரம்பு 28.9. நம்முடைய கடன் விகிதம் 26.4. எனவே நிதிக்குழுவினுடைய வரம்புக்குள் தான் கடன் வாங்குகிறோம் என்பதையும் நான் இங்கே தெள்ள தெளிவாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போல சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்டத்திற்கு ஒன்றிய அரசினுடைய ஒப்புதல் கிடைக்காதால் இந்த ஆண்டு 9,000 கோடி கடனும் அடுத்த ஆண்டு 12,000 கோடி கடனும் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது போதாது என்று மாநில அரசின் நிதிநிலையை மேலும் பாதிக்கும் வகையில் கடுமையான நிதி நிபந்தனைகளை விதித்து வளர்ச்சி திட்டங்களுக்காக நிதி ஆதாரங்களை திரட்டும் மாநில அரசினுடைய அதிகாரத்தை ஒன்றிய அரசு கட்டுப்படுத்துகிறது. இவ்வாறு ஒரு நிபந்தனையின் மூலம் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்துக்கு இழப்பீட்டு நிதியாக இந்த ஆண்டு 17,117 கோடி ரூபாயும் அடுத்த ஆண்டு 14,442 கோடி ரூபாயும் மாநில அரசு வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அவ்வாறு வழங்காவிட்டால் அதற்கு இணையான தொகை நம்முடைய கடன் வரம்பிலிருந்து கழிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒன்றிய அரசு இவ்வாறு நம் நிதிநிலையை பாதிக்க வகையில் செயல்படாமல் இருந்தாலே நமது கடன் இந்த ஆண்டு 26,117 கோடி ரூபாயாகவும் அடுத்த ஆண்டு 26,442 கோடி ரூபாய் அளவிற்கும் குறைந்திருக்கும் என்பதையும் நான் இந்த மாமன்றத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். பேரவை தலைவர் அவர்களே, நான் கடன் குறித்து இந்த மாமன்றத்திலே விளக்கி இருக்கிறேன். இந்த கடன் என்ற ஒரு சொல்லுக்கு கடமை என்பதற்கான ஒரு பொருளும் இருக்கிறது. புறநானூற்று பாடலிலே ஒவ்வொருவருக்கும் சமூகத்தில் என்ன கடமை இருந்தது என்று சொன்னார். ஈன்று புறந்தறுதல் என்றலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, நன்னடை நடல் நல்கல் வேந்தற்கு கடனே, ஒளிர்வாள் அறிஞ்சமம் உருக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை என்று ஒவ்வொரு கடனையும் புறநானூறு ஒவ்வொருவருக்கும் வகுத்து தந்திருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் யாருக்கு என்ன கடன் இருக்கிறதோ இல்லையோ நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடன் வைத்திருக்கிறார். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், அதனால் யான் உயிர் என்பதறிகை வேண்மிகு தானை வேந்தற்கு கடனை என்று புறநானூறு சொல்லுகிறது. மன்னன் தான் உயிர் என்பதாக அவன் கருதி இந்த நாட்டு மக்களை எந்த ஆட்சி முறையினுடைய கேட்கிறானோ அது அந்த மன்னனுடைய கடமை. அவன் அந்த உயிராக இருக்கிறான். தமிழ்நாட்டு மக்களுடைய உயிராக தமிழ்நாட்டு மக்களை தான் கருதி தான் அவர்களுக்கு உயிராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவருடைய கடனாக கருதுவது வள்ளல் பெருமான் சொன்னதை போல என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பணி செய்வதே தன்னுடைய கடனாக கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் இந்த நேரத்திலே வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களுடைய நல்லாட்சியிலே அந்த ஆட்சி நடக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை நாம் அனைவரும் போற்றி பாராட்டுகிறோம். கம்மன் சொன்னான், கம்பராமாயணத்தை எழுதுகிற போது கோசல நாட்டினுடைய வளத்தை சொல்லுகிற போது மிக அருமையாக ஒரு பாட்டிலே சொல்வான். வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால்,
உண்மை இல்லை ஒரு பொய்யுரை இன்மையால், வெண்மை இல்லை பல கல்வி மேவலால் என்று சொன்னான். கோசல நாட்டிலே வள்ளல் தன்மை கிடையாது, காரணம் அங்கே வறுமை இல்லை. கோசல நாட்டிலே பெரும் வீரர்கள் கிடையாது, காரணம் எதிர்த்து போராடக்கூடிய எவரும் எதிரே இல்லை. உண்மை இல்லை, காரணம் அங்கே ஒரு பொய் உரை இல்லை. வெண்மை இல்லை பல கேள்வி மேன்மையால், அறியாமை என்பது அங்கு இல்லை, காரணம் அந்த கோசல நாட்டிலே கல்வி வளத்திற்கு அள்ளி கொடுத்த வள்ளல் இருந்தான் என்ற காரணத்தினாலே. பேரவை தலைவர் அவர்களே, ராமராஜ்யம் எப்படி இருந்ததோ இல்லையோ யான் ஒன்று அறியேன் பராபரமே, ஆனால் தம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் எல்லாரும் ஆன ராஜ்யமாக இருந்திருக்கிறது என்பதை நான் சொல்லுவேன். அந்த நல்லாட்சியிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், தீதின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பொங்கு பெருஞ்சென்னலூடு ஊடுகையல் உகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சித்தமலை பற்றி வாங்க குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். மேடம், பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் என்று சொன்ன அந்த பாடலை நிறைவு செய்து, இந்த ஆட்சியிலே மாண்புமிகு முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஆட்சி எல்லா வகையிலும் நிறைந்திருக்கக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இந்த நாட்டினுடைய நிதி வளத்தையும் இந்த நாட்டினுடைய இயற்கை வளத்தை மேம்படுத்தி செயல்படுத்தும் என்பதை நான் தெரிவித்து என்னுடைய பதிலுரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைவு செய்வதற்கு முன்பாக பேரவைத் தலைவர் அவர்களே, வரவு செலவு கூட்டத்தொடரின் விவாதத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சில கோரிக்கைகளை எல்லாம் பேசுகிற போது முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளை பரிசீலித்து மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலிலே நான் கீழ்கண்ட அறிவிப்புகளை செய்ய விரும்புகிறேன். குறிப்பாக நம்முடைய காட்டுமன்னார் கோவில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள் பேசிய போது அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன சில கோரிக்கையின் அடிப்படையில் சென்ற ஆண்டு நடைபெற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பழுதடைந்த ஆதி திராவிடர் பழங்குடியினர் பள்ளி கல்லூரி விடுதிகளை பராமரிக்க நிதி ஒதுக்கப்படும் என்று அறிவித்தார்கள். மாணவர்களின் எண்ணிக்கையும் தேவையும் கருத்தில் கொண்டு சிறப்பு பராமரிக்கல் மேற்கொள்ள 521 ஆதி திராவிடர் மற்றும் 15 பழங்குடியினர் விடுதல் கண்டறியப்பட உள்ளன. வரும் கல்வியாண்டு தொடங்கப்படுவதற்கு முன்பாகவே 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேறும் என்பதை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல ஆதி திராவிடர் தொழில் முனைவோருக்கென திருப்பூர் மாவட்டம் முதலிபாளையத்தில் மொத்தம் 100 ஏக்கரில் 80 ஏக்கர் பரப்பளவில் 100 தொழிற்கூடங்கள் கொண்ட தொழிற்பட்டை 1996ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அதில் 51 தொழிற்கூடங்கள் மற்றும் விற்பனை மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 49 ஒதுக்கீடு செய்யாமல் உள்ளது. மேலும் ஆதி திராவிட தொழில் முனைவோர்களுக்கு ஈரோடு மாவட்டம் ஈங்கூரிலும் 200 தொழிற்கூடங்கள் கொண்ட தொழிற்பேட்டை 997 அமைக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக இத்தொழிற்கூடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படாமல் உள்ளது. ஆதி திராவிட மற்றும் பழங்குடி சமூகத்தில் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன் அறிமுகப்படுத்தப்பட்டு பயன்பாட்டில் இல்லாத திட்டங்களுக்கு உயிர் ஊட்ட இந்த அரசு முடிவு செய்திருக்கிறது. முதலிபாளையம் மற்றும் ஈங்கூர் தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள தொழிற்கூடங்களை நவீன கட்டமைப்பு வசதியுடன் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் நம்முடைய திருச்செங்கோடு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்களுடைய கோரிக்கையினுடைய அடிப்படையில் மாவட்ட அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள் என மக்கள் அதிகம் கூடும் 100 தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் அவர்கள் காத்திருக்கும் பொன்னான நேரத்தினை முறையாக பயன்படுத்தும் விதமாக சிறிய நூலகங்கள், படிப்பகங்கள் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அமைக்கப்படும். அதேபோல குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு திரு தங்கமணி அவர்கள் பேசினார்கள். அவர் அவையிலே இல்லாவிட்டாலும் அவர் பேசுகிற போது சொன்ன அவருடைய கோரிக்கையினுடைய அடிப்படையில் மின் விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு இல்லாத நிலையில் ரூபாய் 1 லட்சம் முதல் 2 லட்சமும், உயிரிழப்பு ஏற்படும் போது ரூபாய் 5 லட்சமும் தற்போது இழப்பீடாக வழங்கப்பட்டு வருகிறது. இது 50% உயர்த்தப்பட்டு உயிரிழப்பு இல்லாத விபத்துகளுக்கு 1.5 லட்சம் முதல் 3 லட்சம் வரையிலும், உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய விபத்துகளுக்கு ரூபாய் 10 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் சட்டமன்ற பேரவையில் நிதிநிலை அறிக்கையின் மீது விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றி இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கெல்லாம் மிக தெளிவாக, விளக்கமாக, விரிவாக நம்முடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் உரையாற்றியிருப்பது உள்ளபடியே பாராட்டுக்குரிய வகையில்
அமைந்திருக்கிற காரணத்தால் என்னுடைய வாழ்த்துக்களை மனதார நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நேற்றைய தினம் விவாதத்தின் போது சில குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த வினாவுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் வைத்த கோரிக்கைக்கு ஏன் பதில் சொல்லாமல் விட்டுவிட்டார் என்று எனக்கு புரியவில்லை. அவர் ஒரு கோரிக்கை வைத்தார். கோவையில் நூலகம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அது எங்கே அமையவிருக்கிறது, எவ்வளவு நிதி ஒதுக்கப் போகிறீர்கள், எப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறீர்கள், எந்த காலத்தில் அந்த பணிகள் எல்லாம் முடிவடையும் என்று ஒரு கேள்வியை கேட்டார். அது உடனடியாக செயலாக்கத்திற்கு நிச்சயமாக வரும். ஏனென்றால் இந்த ஆட்சி சொன்னதை செய்யும், சொன்னதைத்தான் செய்யும், சொல்வதைத்தான் செய்யும். எப்படி மதுரையில் உலக தரம் வாய்ந்த கலைஞர் நூலகம் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதோ, அதேபோல் சென்னையில் கலைஞர் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை, மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுக்காக ஏறுதழுவுதல் அரங்கம் அமைப்பட்டிருக்கிறதோ, இன்னும் சில தினங்களில் நம்முடைய கலைஞர் நினைவிடம் அமையவிருக்கிறதோ, அதேபோல் அவைகளெல்லாம் சொன்னபடி நிச்சயமாக இந்த ஆட்சி நடக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக நான் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, மதுரையில் எய்ம்ஸ் அறிவித்ததை போல் நிச்சயமாக இல்லாமல் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டி முடிக்கப்படும். அதுவும் நான் குறிப்பிட்ட தேதியை குறிப்பிடுகிறேன். ஜனவரி மாதத்தில் 2026 ஜனவரி மாதத்தில் அது திறக்கப்படும். திறக்கப்படும் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு முறையாக அழைப்பு வரும். நீங்களும் அதன் விழாவில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.